உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நடுவர் அவர்களே, இந்த பாம்பாட்டிக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. என்னையா இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டா நான் எப்படியா பதில் சொல்றது? ஐயா, ஒரு பாம்பாட்டின்றவன் மகுடியால பாம்பை ஆட்டி வச்சா அவன் பாம்பாட்டி. அதே ஒரு பொண்ணு தன்னோட அறிவால ஒரு குடும்பத்தையே ஆட்டி வச்சா அவதான் பொண்டாட்டி. இந்த பொண்ணுக்கு அன்புதான் முக்கியம், அன்புதான் முக்கியம், அன்புதான் முக்கியம் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அன்பு இருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணும் தெரியுமா? படிக்கும். அவங்க அப்பா அம்மா பார்த்த நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வருஷத்துல ஒரு குழந்தைய பெற்று இடுப்புல வச்சுக்கிட்டு அங்க பாரு நிலா, அங்க பாரு நிலா அப்படின்னு சொல்லி நிலாச்சோறு ஊட்ட முடியும். ஆனா அதே பொண்ணு அறிவா வளர்ந்தா அந்த நிலாவிலேயே கால் பதிச்சு சாதனை பண்ண முடியும் நடுவர்களே. அதுதான் நடுவர் அவர்களே எங்களுடைய அறிவு. பொண்ணுங்க கிட்ட இருந்த கரண்டிய புடுங்கி அவங்க கையில புத்தகத்தை தந்து படிங்க படிங்க படிங்க, படிச்சா தான் உங்க வாழ்க்கை முன்னேறும்னு சொன்னாரு பாருங்க. அந்த ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியார் அவர் தந்த பகுத்தறிவு தான் நடுவர் அவர்களே. இன்னைக்கு இந்த பெண்கள் இவ்வளவு பேர் சமமா உட்கார்ந்து இருக்காங்க. கண்ணகி சிலை நிறுவப்பட்ட அதே இடத்தில் தான் பல பெண்கள் காதல் என்ற பெயரால் தங்களுடைய கற்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறான். இன்னைக்கு மெரினாவில் போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டூழியம் நடக்குது நடுவர் அவர்களே. ஐயா, ஒரு 3 ஹீரோயின் பேர் சொல்லுங்க ஐயா. நயன்தாரா, தமன்னா, கன்சிகா. ஐயா, அவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க ஐயா, அவங்கெல்லாம் ஹீரோயின் இல்ல. அப்புறம் அவங்கெல்லாம் நடிகைகள். ஹீரோயின்னா யாரு நான் சொல்றேன், நம்ம எல்லாம் மறந்த ஒரு ஹீரோயின் இருக்காங்க. யார் தெரியுமா? மதுரை மாவட்டத்தில் தியாகி லீலாவதி அப்படின்ற ஒரு பெண் சாதாரண கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய முழு வாழ்க்கையையும் பொது நலத்திற்காக அர்ப்பணித்த அந்த தியாகி லீலாவதி, மலாலா, ஜான்சி ராணி இதை போன்ற பெண்கள் தான் ஹீரோயின். இனிமே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் அப்படின்னு கேட்டா தயவு செஞ்சு எல்லாருமே எனக்கு வேலு நாச்சியாரை பிடிக்கும், எனக்கு அன்னை தெரேசாவா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மாத்தி நயன்தாரா, சமந்தான்னு சொல்லாதீங்க ஐயா. முன்னாடி எல்லாம் இந்த பொண்ணுங்க வீட்டுல விளக்கேத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒலிம்பிக் வரைக்கும் போய் ஒலிம்பிக் தீபம் ஏத்துறாங்கன்னா அதான் எங்க பெண்களுடைய அறிவு. கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன். உங்கள் அறிவென்னும் சிறகை விரித்திடுங்கள். உங்கள் அறிவென்னும் சிறகை விரிக்காவிடில் இந்த சமூகம் உங்களை அன்பெனும் கூட்டுக்குள் அடைத்து அடிமையாக்கிவிடும். பாரதியின் வைர வரைகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.